போதைப் பொருட்கள் புழக்கத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். இதன் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாஸ்கர் இணைகிறார். பாஸ்கர், வணக்கம். மேலும் ஆளுநர் RN ரவி குறிப்பிட்ட உள்ளவை என்ன? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். தமிழகத்துல போதைப் பொருட்கள் புழக்கத்தில் இருப்பது மிகவும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உயர்நிலை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளை படிக்கக்கூடிய பிள்ளைகளின் நிலை குறித்து பெற்றோர்கள் கவலை இழந்திருக்கிறார்கள். கடந்த ஓராண்டாக மாநிலத்தில் இருக்கக்கூடிய கல்வி வளாகங்கள், பொழுதுபோக்கு மன்றங்கள் இவற்றிலெல்லாம் போதைப் பொருட்கள் புழக்கத்தில் இருப்பது அதிகரித்திருக்கிறது. இது கடந்த ஓராண்டு காலமாக இது குறித்தான தொடர்ந்து கருத்துக்கள் வந்த வண்ணம் இருக்கிறது அப்படிங்கறத ஆளுநர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மத்திய உளவுத்துறை, புலனாய்வு மற்றும் சட்ட அமலாக்க அமைப்புகள் சர்வதேச கடத்தல் கும்பலை பிடிக்கும் நடவடிக்கையில ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழகத்துல சட்டவிரோதமாக போதைப் பொருட்கள் கடத்தல ஈடுபட்டிருக்கக்கூடிய முக்கிய மூலையாக ஈடுபட்டு வந்தவர்களை கண்டறிந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் ஆளுநர் RN ரவி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த போதைப் பொருட்கள் மிகவும் இளைஞர்களை அடிமையாக்கி அழிவை ஏற்படுத்தக்கூடிய நிலைக்கு தள்ளிவிடும், எதிர்கால தலைமுறையை அழித்துவிடும் போதைப் பொருட்கள். இது குறித்தான ஒரு விழிப்புணர்வு அவசியம். உடனடியாக இதை ஒரு அவசர முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதி உடனடியாக அதை முன்னுரிமை கொடுத்து அந்த அச்சுறுத்தலை தடுத்து நிறுத்த வேண்டும். மத்திய மற்றும் மாநில சட்ட அமலாக்க அமைப்புகள் தங்கள் பணிகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் விழிப்புடன் இருக்க வேண்டும். பெற்றோர்கள் மற்றும் கல்வி நிறுவன நிர்வாகங்கள் போதைப் பொருளுக்கு எதிராக விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதையும் ஆளுநர் RN ரவி தெரிவித்திருக்கிறார். போதைப் பொருட்கள் கடத்தல்காரர்களுடைய முதன்மை இலக்காக இளைஞர்கள் இருக்கிறார்கள். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் இது போன்ற நடவடிக்கை ஈடுபடாமல் இருப்பதற்காக அவர் கண்டறியக்கூடிய நடவடிக்கையில விழிப்புடன் இருக்க வேண்டும். இந்த நேரத்துல இளைஞர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். தயவு செய்து இது போன்ற போதைப் பொருட்களுக்கு அடிமையாகும் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம். அது எதிர்காலத்தையே அழித்துவிடும். இத்தகைய போதைப் பொருட்கள் தங்களுடைய வளாகத்திலேயோ அருகாமையிலேயோ எக்காது இருந்தால் உடனடியாக தெரிவிக்க வேண்டும். இதை நுழைவிடாமல் தடுக்க வேண்டும் என்பதையும் வேண்டுகோளாக விடுத்திருக்கிறார். அதே நேரத்துல கல்வி நிறுவனங்கள் அவங்களுக்கும் இதை எச்சரிக்கையாக கொடுத்திருக்கிறார். மக்கள் நலனுக்காக, மாநிலத்தினுடைய எதிர்காலத்துக்காக இந்த போதைப் பொருட்கள் அச்சுறுத்தல் அனைவருமே ஒத்துழைப்பு அளித்து அதை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறதையும் ஆளுநர் RN ரவி தன்னுடைய வேதனையும் இது போன்ற அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைக்கு எதிராக என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், எப்படி பெற்றோர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும், ஆளுநருடைய வேண்டுகோள் அப்படிங்கறதையெல்லாம் இதை உள்ளடக்கியதாக ஆளுநர் மாளிகையினுடைய செய்தி குறிப்பு என்பது ஆளுநருடைய வேண்டுகோளாகவே இந்த அறிக்கை என்பது தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. போதைப் பொருட்கள் புழக்கத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் பெற்றோர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். இதன் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.